Daily. Taste the Daily. விஜயகுமார் சார், நம்ம அவங்ககிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ மேடம் சொன்னாங்க, மக்கள் ஏற்கனவே ஒரு ஆறுதலை தேடி இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்கட்சி தலைவருடைய இந்த பிரச்சார பயணம்ன்றது மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? கரெக்டு தான். மக்களுக்கு ஆறுதலான பயணமாக இருக்கும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற பயணமாகவும் இருக்கும். இது மக்கள் இப்போ நம்பிக்கை இழந்து, இந்த ஆளுங்கட்சி திமுகவின் மீது நம்பிக்கை இழந்து இருக்கிற இந்த நேரத்தில் அந்த பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற பயணமாக புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் அமையும். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஸ்லோகம் 7ஆம் தேதி வருகின்ற 7ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய வீதி எங்கும் ஒலிக்கப் போகின்ற ஸ்லோகமாக அது மாறும். ஏன்னா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை ஒவ்வொரு தடவையும் மக்கள் படுகின்ற துயரங்களை, மக்கள் படுகின்ற அல்லல்களை, பொதுமக்கள் கொலை செய்யப்படுகின்றதெல்லாம் எடுத்து அதுக்கான நியாயத்தை கேட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிலையில் இருக்கு. இப்போ ஒன்றும்ல, சிவகங்கை திருபுவனத்தில் அந்த அஜித்குமாரோடைய மரணத்தை மரீஷ்குமார்ன்ற வழக்கறிஞர், நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அதே போல் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் செந்தில்நாதன் தான் அந்த கொடி கட்டின காரில் பேரம் பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த சாவை, அந்த மரணத்தை மூடி மறைக்கலான்னு திமுக நபர்கள் நினைச்ச போது அதை தடுத்து நிறுத்தியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்றதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததும் அதிமுகவினுடைய போராட்டங்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர் அறிவித்ததுபடி அவர் இப்போ நீங்க சிவகங்கை குறிப்பிட்டதால கேட்கிறேன். சிவகங்கை விவகாரத்துல, அந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டு தாயாரோட பேசினதா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்னது போல அதிமுக வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வெளியிட்ட உடனே இன்னைக்கு 9 மாதத்துக்கு முன்பு நடந்த காவல்துறையால் தாக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் எல்லாம் கூட வெளியிட்டு நாங்களும் தாக்கப்பட்டிருக்கோம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் பல பேர் முன் வெளியே வந்திருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சூழல்ல எதிர்கட்சி தலைவர் இதுவரை அறிக்கை வாயிலாக இந்த அரசை சுட்டிக்காட்டி கொண்டு மக்கள்கிட்டே வர்றார். அப்படிங்கும் போது இன்னும் மேலும் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். நிச்சயமாக எழுச்சி ஏற்படும் மக்களுக்கு. அதுதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னல, மக்களுக்கு நம்பிக்கை தரம்ப. பொதுமக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு காவல்துறை விசாரணைக்கு போனோம்னாவே பணமா வந்துருவோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அந்த அச்சத்தை போக்கி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்க போது அவர் வார்த்தைகள், அதாவது வெல்லும் சொல்லை அவர் சொல்ல போகிறார். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரும். ஒரே ஒரு சாரி கேட்டதுனால மக்கள் மன்னிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. 25 லாக்அப் டெத் நடந்தது. அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு சாரி சொன்னீங்களா? செக்ரட்டரியேட் காலனில, சென்னையில, தலைநகரம் சென்னையில மெரினாவில் குதிரை ஓட்டுற விக்னேஷ் என்ற ஒரு சிறுவன் அடித்து கொள்ளப்பட்ட போது அந்த காவல்துறை மீது நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா அடுத்த காவலர்கள் பயந்திருப்பாங்க. அவர்கள் போனாருங்க, ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. இதே சாத்தாங்குள விவகாரத்தில் அந்த ஸ்ரீதர் ஆய்வாளர், ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இன்னமும் சிறையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அதிமுக. ஆனா இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. இல்லைன்னா அந்த 1 லாக்அப் டெத் 2 லாக்அப் டெத்லேயே இவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா 25 தொடர்ந்து லாக்அப் மரணங்கள், எல்லாமே லாக்அப் மரணங்கள். இதுல வழக்கே இல்லாம கூட்டு போய் வெளியே இருந்து அடிக்கிற அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் அந்த மனித மிருகங்களாக மாறியது. காக்க வேண்டிய காவலர்களை மனித மிருகங்களாக மாறி மக்களை கொள்றாங்கன்னா இது முதலமைச்சர், அந்த துறையை வச்சிருக்கிற முதலமைச்சர் தானே பொறுப்பு. ஒரே ஒரு சாரி சொல்லிவிட்டு கடந்து விட போய்விட முடியுமா? இது முடியாது. இந்த சாரி என்ற வார்த்தையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கேட்கணும், நீதி வெல்லணும்ன்றதுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணம் கொங்கு சீமையில இருந்து, அதிமுகவின் கோட்டையான கொங்கு சீமையில இருந்து அவருடைய பயணத்தை தொடங்குகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த ஸ்லோகம் தமிழகத்தினுடைய வீதி எங்கும் கேட்க போகிறது. தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த அந்த தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள். அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வேற எந்த கட்சியும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஆண்டு இருக்கிறது. 7ஆம் எண்ணுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த எண் அதிமுகவினுடைய வெற்றி எண். அந்த எண்ணு தான் 17/10/1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். 4/7/77 இந்த கட்சி முதலமைச்சரா அரியணையில புரட்சி முதல் முறையாக அமர்ந்தார். அதிலிருந்து இன்றைய வரையிலும் தமிழ்நாட்டை அதிக ஆண்டு ஆட்சி செய்த கட்சி நம்ம கட்சி. அதனாலதான் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 7/7/2025 என்று நம்மளுடைய பிரச்சாரத்தை, அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை முடிக்கின்ற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எனும் நான்
என்கின்ற வார்த்தை கோட்டையில் முதல்வராக அவர் பதவி பிரமாணம் ஏற்கின்ற காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். சரி விஜயகுமார் சார், இப்ப 7ங்கிறது வந்து அதிமுகவுக்கு மிக ராசியான நம்பர், அங்கிருந்து தொடங்குறாருன்னு சொல்றீங்க. ஆனா முதல் இந்த எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் ஆளும் திமுகவுக்கு வந்து ஒரு 7.5 இருக்கும் போல. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மடல்லே பல விவகாரங்களை சுட்டி காட்டுறாரு இல்லையா? அந்தந்த தொகுதிக்கு போய் அங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஸ்டாலின் செய்யலைங்கிற அம்பலப்படுத்தினார்னா இதுவரை 80%, 90% சொன்னதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகுமே. ஆமா, நிச்சயமா. இப்போ கொங்கு மண்டலத்துல நம்ம ஆரம்பிக்கிறாரு, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அவர் பேசுவாரு. நீண்ட கால இது அதை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது அவர் 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செய்த சாதனைகளை மக்களுக்கு சொல்வார்கள் அல்லவா? இந்த ஓரணியில் நம்ம அறிவிச்ச உடனே ஓரணியில் தமிழகம், ஓரணியில அவங்களுடைய கூட்டணி கட்சியை அவர்களால கட்டமைக்க முடியல. ஓரணியில் தான் முதல் உங்க கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்ந்து போயிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்கினாரா? வீடு தேடி சென்றாரா? இல்லையே. அதிலேயே சந்தேகங்கள் இருக்கிறது. ஓரணியில் அவர் சொல்றது தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஓரணியில் தான் சொல்றாரு. மக்கள் எதிரணியில் இருக்கிறார்கள், எதிரணியாக இருந்து வாக்களிக்க போகிறார். அவருக்கு இப்போதே தெரிஞ்சு விட்டது 2026 தேர்தலில் தோற்க போகிறோம் என்பது இப்போதே தெரிஞ்சுதான் அவர்களுக்கு தோல்வி பயத்துல. அதிமுக வந்து பிரச்சாரத்தை முதல்ல ஆரம்பிக்கல, களத்திலையும் அவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அனைத்து ஆமாங்க, இவர்கள் இப்பதாங்க வந்து திண்ணை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம திண்ணை பிரச்சாரத்தை 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டுமே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடகோடி தொண்டர்கள் எல்லாம் வீடு தேடி மக்களை சந்திக்கிறார்கள். அப்படி போய் சந்திக்கும் போது ஒரு ஆசிரியர் வீட்டுல நான் போய் வாக்கு கேட்கிறேன், நானே சாட்சி. அந்த ஆசிரியர் சொல்றாரு, இந்த வாட்டி நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்ப்பா, போன வாட்டி தான் ஓட்டு போட்டேன், இந்த வாட்டி போட மாட்டேன். ஏன்னா போட மாட்டேன்னு கேட்கிறேன் நானு. என்னப்பா ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யறாரு, பழைய ஓய்வூதிய திட்டமே வழங்குறாரு, இதுவரையிலும் வழங்கலப்பா, ஆசிரியர்கள் எல்லாம் ஏமாத்திட்டாருன்ற. அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போறேன், 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கிட்ட போறேன், அவன் போய் கேட்கிற இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டேன் நான் திமுக, நான் ஏன் தம்பி அப்படின்னு கேட்கிறேன். நீட்டை ரத்து பண்ணுவோம், நாங்க முதல் கையெழுத்தை நீட்டு ரத்து தான் அப்படின்னு நீட்டு நாடகத்தை வந்து பண்ணாங்க. இதுவரையிலும் 4 வருடம் ஆயிடுச்சு. நீட்டுக்காக மாணவர்கள் தற்கொலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பொய் சொல்லி வந்தவர்களுக்கு நான் எதுக்கு நான் வாக்களிக்க போறேன்றான். அடுத்த வீட்டுக்கு போய் சொல்றேன், பெண்மணியை சந்திக்கிறேன். அந்த பெண்மணி சொல்றாங்க, எப்பா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, நாங்க வேலைக்கு போறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தது அதிமுக ஆட்சி. இந்த ஆட்சி ஒண்ணுமே இல்ல, விடியல தரேன்ட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்வை தான் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இடைப்பிலே சொல்றாங்க. மாணவன் சொன்னதை ஒண்ணு விட்டுட்டேன். உங்க ஆட்சியில லேப்டாப் தந்தீங்க, இந்த ஆட்சியில நாங்க வந்து கணினி தரோம், அதை தர, கையடக்க இது தரோம்னு சொன்னாங்க. எதுவுமே கொடுக்கலங்க மாணவர்களுக்கு. போய் இப்படி மாணவர்கள் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க வீடு வீடா பிரச்சாரம் போகும்போது மக்கள் இப்படி பேசுறாங்க, இப்படிதான் மக்கள் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் முதலமைச்சர் வந்து அவங்க தொண்டர்களை அனுப்பி விட்டுறாரோ? ஆமா, நீங்க போய் ஓட்டு கேட்டு வாங்கன்னு. நீங்க போய் அவர்கள் தொண்டர்கள் ஓரணியில் போய் மக்கள் சந்திக்கிறாங்க. அந்த மக்களை அவங்க சந்திக்கிற வீடியோ காட்சி அவங்க போடுறாங்க சமூக வலைத்தளத்துல. அதை முழுமையா போட சொல்லுங்களேங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, லைட் ஏரியல, விளக்கு ஏரியல, ரோடு சரியில்லை, எல்லாம் குறையாவே சொல்றாங்களே தவிர அந்த குறை சொல்றத முழு வீடியோ அவங்கள போட்டு இது பண்ணது. எல்லா மக்களும் இந்த ஆட்சியை வந்துட்டு திட்டுறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க, நேருக்கு நேரே பேசுறாங்க மக்கள். காமிக்க மாட்டேன்றாங்க. இப்ப அந்த கோபம் எல்லாம் அதிமுகவின் மீதான ஈர்ப்பா மாறுமா இந்த பயணத்தின் மூலமா? நிச்சயமாக உண்மையாக அது ஈர்ப்பாக மாறும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொங்குல இருந்து கோவையில இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி அவர் முடிக்கின்ற வேலையில நான் தான் சொல்றேனே, அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் பெறுவார் என்று சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டையில 117 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, 117 என்ற இலக்கை தாண்டி 117 தனி பெரும்பான்மை, அதையும் தாண்டி 200 சீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்க. இது தீர்க்கம். மக்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு. திமுக என்ன சொல்லலாம், கூட்டணி பலம். நான் எல்லா இதுலயும் சொல்றேன், 1980 நடந்த வரலாறு மீண்டும் 2026 திரும்புகிறது. 80 எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சிட்ட உடனே காங்கிரசும் திமுக வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்ம உடனே இந்த ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை வைப்போம்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சாங்க. வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனார், மக்களிடம் சென்றார், நான் என்ன தவறு செய்தேன் என்ற ஒரு வார்த்தை
மீண்டும் அவரை தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வச்சது. அதே போல 1980 நடந்தது போன்று 2026 நடக்க போகிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் முன்வைக்க வாய்ப்பு சார்? எதுதான் என் சகோதரி சொன்னாங்களே, தாய் குலங்கள் பெண்களுடைய இது, ஒரு பெண்ணு கூட பாதுகாப்பா தமிழ்நாட்டில் இருக்க முடியல. குமரியில இருந்து கேள்வி வரலையும் அந்த பெண்ணை கொலை பண்றாங்க, கற்பழிப்புக்கு உள்ளாக, பாலியல் சீண்டல்கள் எல்லாம் நடக்குது. ரோட்ல வீதியில நடந்து போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டில விட்டு வெளியே போன உயிரோட திருமணம் இல்ல. தலித் தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை ஆக்கப்படுகிறார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இன்றோடு ஓராண்டுகள் ஆகிறது. இப்படி தலித் தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுகிறார்கள். தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி இந்த பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியை மக்கள் திருப்பி வரவேற்பார்களா? இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி அனுப்புவதற்கு ஆட்காட்டியுடைய விரலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். 200 சீட்டுகளுக்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்கிற செய்தி வரும். நன்றி சார், நன்றி சார். விஜயகுமார் சார், இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ வந்து இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு. அப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாம ஸ்டாலின் தவிச்சிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? சுருக்கமா சொல்லுங்க. அதான் அவருடைய பிரச்சாரம் என்பது வந்து திமுக வந்து இப்போ வந்து அதிமுகவை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரத்தை செய்வதில்லை. அவர்கள் வந்து அதிமுகவை எதிர்கொள்ள முடியாம தான் இப்ப பொய்யா சொல்லின்னு வராங்க. அதாவது 3 தேர்தலில் பொய்யை பார்த்து மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. 4வது வாட்டியும் மக்கள் ஏமாந்து போறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. அதாவது இப்போது வந்து இவருடைய பிரச்சாரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் பொய்யை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள்ல, அவர்களை தோற்கடிக்கப்படுவார்கள். நிறைய பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அதிமுக தொண்டன் வந்து வெகுண்டு ஏந்தாவே ஜனநாயக யுத்த களத்தில் அதிமுக தொண்டன் எழுச்சி பெற்றானாவே எதிரிகள் வீழ்ந்தே இருக்கிறார்கள் என்பதுதான் 1977 இன்றைய வரைய வரலாறு. அந்த வரலாறை மீண்டும் 2026 படைப்பதற்காக அதிமுக தொண்டன் உறக்கம் இல்லாமல் அவன் வேலை செய்வதற்கு, களத்தில் களப்பணி ஆற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். 3 மாதத்துக்கு 4-6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் களத்தில் அதிமுக தொண்டர்கள் வந்து விட்டார்கள். பூத் கமிட்டியை எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆரம்பித்தார். ஒரு பூத்துக்கு 10 பேர். அப்படி எல்லா வேலைகளும் களத்தில் வந்து வேலை செய்துட்டோம். இப்போ எங்களுக்கு புரட்சி தமிழர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் களத்துக்கு வரும்போது மேலும் எங்கள் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்து களத்தில் இறங்கி இருக்கும் போது விஸ்வரூப தரிசனம் அதிமுக தொண்டன் நிற்கின்ற போது எதிரிகள் எந்த கூட்டணியில எப்படி வந்தாலும் தோற்க போறார்கள். அண்ணன் சொன்னார்ல, எங்கள் பிரச்சாரத்தை முடிக்கின்ற போது ஜெயின் ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சராக எங்கள் எடப்பாடியார், எடப்பாடி எனும் பழனிசாமி எனும் நாள் என்கின்ற ஒழிக்கின்ற நாள் விரைவில் இல்ல. அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் பெறுவதை எந்த சக்தியாலும் இல்லை. இறைவனுடைய சக்தியோடு மக்கள் சக்தியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறும். நன்றி சார்.